அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் PYQ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 5வது கொஸ்டின், ரைட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin x வித் ரெஸ்பெக்ட் டு cos x கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும். y இஸ் ஈக்குவல் டு sin x அப்படின்னா நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ்ன்ற வேரியபிளை பொறுத்து இந்த ஒய்ன்ற வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா dy பை dx. ஒய்ன்றது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற வேரியபிள் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? dy பை dxன்னு வரும், ஈக்குவல் டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற வேரியபிள் அப்படியே இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுடணும். ஓகேங்களா? இது மறுபடியும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சரி dx பை dx அப்படின்னு எழுத தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin x. sin xக்கு டெரிவேட்டிவ் எழுதணும் வித் ரெஸ்பெக்ட் டு cos x. ஓகேங்களா? இதை நல்லா பாருங்க. ரைட் டெரிவேட்டிவ் ஆஃப் y, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? dy பை dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருமோ அதை எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும்? dy பை dx தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த கொஷினை எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எதனா ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். sin x வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். u இஸ் ஈக்குவல் டு sin x. அடுத்து cos x. cos x நம்ம vன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். v இஸ் ஈக்குவல் டு cos xன்னு எடுத்தோம்னா நமக்கு dy பை dxக்கு பதிலாக என்ன கேட்குறாங்க? du பை dvயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷின் இப்படி மாற்றி எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவை differentiate with respect to x. differentiate பண்ணா என்ன ஆகும்? du by dx is equal to sin x differentiate பண்ணா cos x. d differentiate பண்ணா என்ன ஆகும்? dv by dx is equal to minus sin x. question என்ன கேட்டிருக்காங்க? du divided by dv. so du divided by dv is equal to du divided by dx divided by dv by dx ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். cos x divided by minus sin x minus cot x கிடைக்கும். Okay, thank you.